அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. டேட் ரிலேட்டடாக ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது 8th and 10th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 7th 9th வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ 8th and 10th பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாமே பார்த்தோம்னா மாடர்ன் இந்தியாவாக தான் இருக்கும். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பார்க்குறதா தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறது யூரோப்பியன் இன்வென்ஷன், ஐரோப்பியர் வருகையை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஆனந்தரங்கர் குறிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனந்தரங்கர் குறிப்பு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் புதுச்சேரி கீழே பார்த்து அவர் வேலை பார்த்துருப்பார். ஓகேங்களா, அந்த நாட்குறிப்பு அடிப்படையில் என்னது அந்த டைம் பீரியடில் 18th சென்ச்சுரியில் என்ன நடந்தது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதோட எவிடன்ஸாக இருக்குது. அப்புறம் இது வந்து எங்கே வச்சு பாதுகாக்கப்படுதுன்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தை வச்சு பாதுகாக்கப்படுது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் அமைஞ்சிருக்கு. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சில எவிடன்ஸ் கோட்டைகளும் கட்டியிருப்பாங்க ஐரோப்பியர்கள். ஓகேங்களா, புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கொச்சின்ல இருக்கு. புனித லூயிஸ் கோட்டை எங்க இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கு. புனித டேவிட் கோட்டை கடலூர் இருக்கு. புனித வில்லியம் கோட்டை கொல்கட்டாவில் இருக்கு. ஓகேங்களா, அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கடல் வழியை தேர்ந்தெடுத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் கான்ஸ்டாண்டினோபிள் வந்து கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்டதுனால நிலவெளியில் வந்து மூடப்பட்டிருக்கும். யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நிலவெளியான பாதை வந்து மூடப்பட்டிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து கடல் வழியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவை அடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி இந்தியாவுக்கான தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவை ரீச் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. அவருக்கு முன்னாடி பார்த்தோலோமே டைஸ் இந்தியாவுக்கான பயணம் மேற்கொண்டிருப்பாரு 1487. அவர் வந்து ஆப்பிரிக்காவுடைய நன்னம்பிக்கை முனையை வந்து அடைஞ்சிருப்பார். ஓகேங்களா, அதுக்கடுத்து அவரை ஃபாலோ பண்ணி தான் வந்தவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா வாஸ்கோ ட காமா. அவர் 1498 கேரளாவில் கள்ளிக்கோட்டை அடைந்திருப்பார். அவர் வரவேற்ற மன்னருடைய பெயர் என்ன பார்த்தோம்னா சாம்ரைன் மன்னர் வந்து வரவேற்றிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 முறை வந்திருப்பார், 3 முறை வந்திருப்பாரு. செகண்ட் டைம் 1501 வந்திருப்பாரு. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அதாவது பிரெஞ்சோடைய கவர்னரா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வர இருந்தவர் யாரும் பார்த்தோம்னா பிரான்சிஸ் டி அல்மெய்டா. அவர் 1505 வந்திருப்பாரு. ஓகேங்களா, இவர் என்ன ஃபாலோ பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா முழுவாற்று பாலிசி. ஓகே, நீலநீர் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா போர்ச்சுகலுடைய நீலநீர் கொள்கை அழைக்கப்படக்கூடிய முழுவாற்று பாலிசி கடல் பரப்புல அவங்களுடைய ஸ்திரத்தன்மையை மேலாண்மை நிலைநாட்டுவதற்காக இந்த பாலிசி அவர் கொண்டு வந்திருப்பாரு. அவருக்கு அடுத்து 1509 அல்போன்சி டி அல்புகர்க்கு வந்திருப்பாரு. உண்மையிலேயே போர்ச்சுகலுடைய அதிகாரத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா யாரு பிரான்சிஸ்கோ டி அல்புகர்க்கு. ஓகேங்களா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து வந்த ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் கவர்னர் தான். பட் ஆனால் உண்மையா நிறுவியவர் வந்து அல்போன்சி டி அல்புகர்க்கு. ஓகேங்களா, இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு கோவா பீஜப்பூர்லாம் கைப்பற்றிருப்பாரு. யாரு அல்போன்சோ டி அல்புகர்க்கு. நினோ டி குன்கா என்ன பண்ணியிருப்பாருன்னா தலைநகரை கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாற்றிருப்பாரு. இவங்க பிறகு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுடைய பீரியட் டைம்ல தான் புகையிலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். அதே போல் அச்சு இயந்திரம் 1556 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் நெதர்லாந்து வருவாங்க. நெதர்லாந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சொல்லக்கூடிய டச்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க. டச்சுக்காரர்களுடைய அவங்க எப்போ வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1602 வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு புலிக்கன்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா, அவங்களோட தலைநகரம் பழவேற்காடு. பின்பு எல்லையை தன்னுடைய தலைநகரத்தை எங்கே மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ டச்சுக்காரர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அம்பாயினா படுகொலை, அதாவது 10 ஆங்கிலேயர்களையும் 9 ஜப்பானையும் கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால அம்பாயினா படுகொலை 1623 நடந்திருக்கும். ஆனால் பெடரா ஃபோர் நடந்திருக்கும். கெல்டரியா கோட்டை வந்து 1631 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 1600 டிசம்பர் 31 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அழைக்கப்படக்கூடிய ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா, வில்லியம் ஹாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா 1608 ஜஹாங்கீரோட அவைக்கு வருகை தந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வணிகன் ட்ரேடுக்கான பெர்மிஷன் வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் சார் தாமஸ் ரோ வந்து எப்போ வந்திருப்பாருன்னா 1615 வந்திருப்பாரு. இவங்களுடைய முதல் வணிகத்தளம் எங்க அமைக்கப்பட்டிருக்கும் பார்த்திருக்கோம்னா 1613 சூரத்தில் நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா,
அப்புறம் பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764 மூலம் தங்களுடைய மேலாண்மையை வந்து பிரிட்டிஷ் வந்து நிலைநாட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டேனிஷ் வந்திருப்பாங்க. டேனிஷோடைய தலைவர் வந்து பார்த்தோம்னா இது டிரான்ஸ்பர்னு சொல்லக்கூடிய தரங்கம்பாடி, டிராங்க்பர்னு சொல்லுவாங்க. என்னது டிராங்க்பர் இல்லை டிரான்ஸ்பர்னு சொல்லக்கூடிய தரங்கம்பாடி தான் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி டேனியர்களுடைய தலைமையிடமாக இருக்கும். அவங்க அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பாங்க. இவங்க அச்சுக்கூட நிறுவிதன் மூலமா நிறைய நூல்கள் வந்து பதிப்பிற்குள்ளா இருக்கும். நெக்ஸ்ட் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664. ஓகேங்களா. காரன் என்பவர் என்ன அப்படின்னா சூரத்துல வணிக தளத்தை நிறுவியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரி வந்து தன்னுடைய பாண்டிச்சேரி கட்டுப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. டீப்ளே பார்த்தீங்கன்னா 1742 வந்து ஆளுநராக வந்திருப்பாரு. இப்போ பிரெஞ்சோடைய ஆளுநராக வந்திருப்பாரு இந்தியாவுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி ஜோகன்ஸ்பர்க்கை தலைமையிடமாக கொண்டு 1731 உருவாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. ஓகேங்களா. சிராஜுத் தௌலா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இருட்டறை துயரச்சமும் இவ்வளவுதான் ஏற்படுத்தப்படும். ஏன்னா 146 ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருட்டறையில வந்து ஒரு கொல்கத்தால இருட்டறையில வச்சு மூடிட்டு போயிருவாங்க. மூச்சு திணறி என்ன பண்ணிடுவாங்கன்னா காலையில 123 இறந்து போயிருவாங்க. ஓகேங்களா. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கல்கத்தா இருட்டறை துயரச்சமும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிரிட்டிஷ் கோவப்பட்டிருப்பாங்க. இறுதியிலே அலிகர் உடன்படிக்கை மூலமா என்னன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா பிளாசி போர் ஸ்டார்ட் ஆகும். 1750 ஜூன் 23 ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதான் பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த பிளாசி போரில் அஃப்கோர்ஸ் யார் வின் பண்ணு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதோட பிளாசி போர் முடிவுக்கு வரும். நெக்ஸ்ட் பக்சார் போர் 1764. ஓகேங்களா. பக்சார் போருக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 1757 பிளாசி போர் இருக்கு இல்லையா. பிளாசி போருக்கு அப்புறம் வந்து பெங்கால், பீகார், ஒரிசால தடையில்லா வணிகத்துக்கான உரிமை வந்து பிரிட்டிஷ் கிடைச்சிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெட்ல பிளாசிக்கு அப்புறம் வங்காளுடைய நவாப்பா யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா மிர் ஜாஃபர் என்பவரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. மிர் காசிம் நீக்கிட்டு மிர் ஜாஃபர் போட்டிருப்பாங்க. மிர் ஜாஃபர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா தஸ்தக் அப்படின்னா அந்த ஆங்கிலேயருக்கு வந்து வணிக உரிமை செய்வதற்கான என்னது அது ஒரு ஆணை. அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பார் வந்து கண்டிச்சிருப்பாரு. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்சார் போர் வெடிக்கும். எப்போன்னு பார்த்தோம்னா 1764 பக்சார் போருக்கான காரணம் என்ன பார்த்தோம்னா பெங்கால், பீகார், ஒரிசால பிளாசி போருக்கு அப்புறம் இங்கிலீஷ் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தடையில வணிக உரிமை ஆணையை பெற்றிருப்பாங்க. அதன் அடிப்படையில் யார் வங்காளத்தோட நவாபை நியமனம் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா மிர் ஜாஃபரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. மிர் ஜாஃபர் வந்து ஒழுங்காக வேலை செய்யலன்ட்டு அவருடைய மருமகனான மிர் காசிம் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. மிர் காசிம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு ஆங்கிலேயர் வந்து வணிக உரிமையான தஸ்தக் என்ன சொல்லக்கூடிய வணிக உரிமையை மிஸ்யூஸ் பண்றாங்கன்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா. அப்போதான் கலத்தை ஈடும் போடும்போது சுஜாதுத் தௌலா, ஷாலம் டு மிர் காசிம் சேர்ந்து போட்டி போடும்போது என்ன ஆகும்னா ஃபைட் நடக்கும்போது பிரிட்டிஷ் வின் பண்றாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1764 அக்டோபர் 22. ஓகேங்களா. இது பார்க்கும்போது 1764 1765 பிப்ரவரி 20 உடன்படிக்கை மூலமா இது முடிவுக்கு வருது. ஓகேங்களா. 1765 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கையின் மூலமா இது முடிவுக்கு வருது. மிர் காசிம் பதவி விலக்கப்பட்டு மீண்டும் மிர் ஜாஃபர் என்ன பண்றாருன்னா பதவிக்கு வராரு. ஓகேங்களா. என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தோம்னா அலகாபாத் உடன்படிக்கை. நெக்ஸ்ட் ராபர்ட் கிளவ் பார்த்தோன்னா என்னது வங்காளத்தினுடைய ஆளுநராக வராரு. முதலாம் கர்நாடக போருக்கு காரணம் பார்த்தோம்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் சொல்லுவோம். ஆஸ்திரேலிய வாரிசுரிமை போறதுக்கு காரணம் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா ஐலா சாப்பல் உடன்படிக்கை மூலமா முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் அடையாறு போர் 1746 நடக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் முதலாம் கர்நாடக போருடைய சினாரியோ. நெக்ஸ்ட் இரண்டாவது கர்நாடக போருக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் நடைபெற்ற வாரிசுரிமை போர் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு போர், ஆம்பூர் போர்லாம் சொல்லுவாங்க. ஆம்பூர் போர் 1749 நடந்திருக்கும். ஓகேங்களா. சரி. ஆம்பூர் போர் 1746. ஆம்பூர் போரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்வர்தி கான், அதாவது ஆற்காட்டோடைய நவாபான, அதாவது கர்நாடக நவாபோடைய நவாபான அன்வர்தி கானுக்கும் இங்கிட்டு யாருக்குன்னு பார்த்தோம் சந்தா சாஹிப்பிற்கும். ஹைதராபாத்தில் பார்த்தபோது ஹைதராபாத் நிசாமான நாசிர் ஜங்குக்கும் வெர்சஸ் முசாஃபர் ஜங்குக்கும். ஓகேங்களா. இவங்களுக்கு போயிட்டு இருக்கும். நாசிர் ஜங்கு இங்கிலீஷும் அன்வர்தி கான் இங்கிலீஷும். இங்கிட்டு சந்தா சாஹிப்புக்கு ஃப்ரெஞ்சும் முசாஃபர் ஜங்குக்கு ஃப்ரெஞ்சும் போட்டுப்பட்டிருப்பாங்க. இந்த டியூப்ளே தலைமையில் நடக்கக்கூடிய ஆம்பூர் போரில் யார் வின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யார் ஃப்ரெஞ்சு வின் பண்ணிடுவாங்க இந்த டைமில். ஓகேங்களா. பின்னாடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு போர் தான் பார்த்தீங்கன்னா 1749
9 நடக்கும். இந்த ஆர்காட் போரில் தான் யார் வந்து இது டிஃபீட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முசஃபர் ஜங்கை மக்களே கொலை பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? முசஃபர் ஜங்கை மக்களே கொலை பண்ணிடுவாங்க. அப்போ ஆர்காட் போர் தான் என்னன்னா 1749 பார்த்தோம். அடுத்து ஆம்பூர் போர் 1749, ஆர்காடு போர் 1751. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்காடு போரில் வின் பண்ணனால ஆர்காட்டு வீரர் ராபர்ட் கிளைவ் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்காட்டு போரில் யார் வின் பண்ணா பார்த்தீங்கன்னா யார் சந்தா சாஹிப் ப்ளஸ் ஃப்ரெஞ்சு விசஸ் இங்கிலீஷ். இதில் வந்து அஃப்கோர்ஸ் யார் வின் பண்ணுவா? பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுவாங்க, ஃப்ரெஞ்சு வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. 1751 முசஃபர் ஜங்கை மக்கள் வேறு கொண்டுருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3வது கர்நாடக போர் 1756 1763. ஓகேங்களா? இதை வந்து 7 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடன்படிக்கை 2ஆம் கர்நாடக உடன்படிக்கை புதுச்சேரி உடன்படிக்கை இல்லை பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 3வது பார்த்தீங்கன்னா சார் ஐயர்கோட் கவுண்டி லாலி என்ன பண்ணுவாங்க? டேவிட் கோட்டை கைப்பற்றுவார். அதனால வந்து ஃபைட் போகும். இல்லை வந்து லாலிக்கும் சார் ஐயர்கோட் நடக்கும். இந்த 3வது கர்நாடக போரில் வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வின் பண்ணுவாங்க. அதான் வந்தவாசி போர். ஓகேங்களா? சார் ஐயர்கோட் வின் பண்ணுவார். இது எந்த உடன்படிக்கை படி முடியும் பார்த்தீங்கன்னா தெரியுமா? இது எந்த உடன்படிக்கை முடியும்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 4 மைசூர் வார் நடந்திருக்கு. முதல் ஆங்கில மைசூர் வார் பார்த்தீங்கன்னா 1767 to 1769. ஹைதராபாத் நிசாமுக்கும் ஹைதர் அலிக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா? இது எந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உடன்படிக்கை இல்லை மദ്രാஸ் உடன்படிக்கையின் போல என்ன இருக்கும்? முடிவாக இருக்கும். இது என்ன ஆயிருக்கும் பார்த்தோம்னா மദ്രാஸ் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 2ஆம் மைசூர் வார். 2ஆம் மைசூர் வார் பார்த்தீங்கன்னா சார் ஐயர்கோட் வர்சஸ் ஹைதர் அலி. இதில் வந்து யார் வேணும்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையை வந்துட்டு இவர் கைப்பற்றுவார். போட்டான சொல்ல பரங்கிப்பேட்டையை ஹைதர் அலி கைப்பற்றுவார். பின் 1771 ஹைதர் அலி இறந்து போயிடுவார். ஓகேங்களா? அடுத்து 3ஆம் மைசூர் போர் யாருக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு நடக்கும்? அஃப்கோர்ஸ் தெரிஞ்ச ஹைதர் அலி மகனான திப்பு சுல்தான் வருவார். திப்பு சுல்தான் வெர்சஸ் 3வது மைசூர் பார்த்தீங்கன்னா 1790 1792 வரைக்கும் நடந்திருக்கும். யாருக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபுக்கும் திப்பு சுல்தானுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த உடன்படிக்கை முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா மங்களூரு உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வரும். நெக்ஸ்ட் 1799 4வது மைசூர் வார். இந்த 4வது மைசூர் வாரில் யார்? திப்பு சுல்தானுக்கும் வெல்லஸ்லி பிரபு நடந்த ஃபைட்டில் வெல்லஸ்லி பிரபு வந்து வின் பண்ணுறதுனால திப்பு சுல்தான் இறந்து போயிடுவார். இதோட 4வது மைசூர் வார் முடிவுக்கு வருது. திப்பு சுல்தான் இறந்துடுவார். ஓகேங்களா? இது ஆங்கில மராத்தாஸ் வார் நடக்கும். ஆங்கில மராத்தா வாரிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களோட மேலாதிக்கத்தை நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? நிர்வாகம் பார்க்கலாம். சத்யநாத் தாகூர் பார்த்தோம்னா 1863 பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருப்பாரு. 1869 பார்த்தோம்னா எஸ்என் பானர்ஜி மற்றும் அதாவது சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆர்சி தத் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1877 ஆக்ட் இரட்டையாட்சி முறை வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒழிக்கப்பட்டிருக்கும் பெங்காலில். அதன்படி பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஜுடிஷியல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் 1877 முத்துசாமி என்ன இருப்பாங்கன்னா முதல் இந்திய நீதிபதி ஆவார். அப்புறம் உச்சநீதிமன்ற முதல் நீதிபதி யார் பார்த்தோம்னா சார் எலிஜா இம்பே. அப்புறம் பார்த்தோம்னா துணைப்படை திட்டம் கொண்டு வராங்க. துணைப்படை திட்டம்னா என்னன்னு பார்த்தோம்னா சுதந்திர அரசுகளை வந்துட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணால் தன்னை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக துணைப்படை திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு இப்படி பார்க்கும்போது அந்த சுதேசர்கள் வந்து தங்களோட படைகள்லாம் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கீழே இணைச்சிடணும். அவங்களுக்கு தேவைப்படும் போது பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இவனுக்கு தேவைப்படும் போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு மெத்தட். துணைப்படை திட்டம் பொறுத்தளவுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு சுதேச அரசில் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணால் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு உத்தியை கையாளும். அதான் துணைப்பட திட்டம். அந்த சுதேசர்கள் வந்து தன்னுடைய படையை எதுவும் வச்சுக்கக்கூடாது. பிரிட்டிஷ் படையோட தன்னுடைய படையை ஒப்படைச்சிடணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்க தேவைப்படும் நேரத்தில் ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? துணைப்பட திட்டம். துணைப்பட திட்டத்தில் ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத், நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர், தேர்டு துணைப்படத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து யாரும் பார்த்தோம்னா ஹைதராபாத், செகண்ட் தஞ்சாவூர், தேர்டு ஆவுத். ஓகேங்களா? அடுத்து டாக்டர் ஆஃப் லைஃப்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாடுபிடி குத்தி கொள்கையில் இதெல்லாம் இன்னொன்று வாரிசிலப்பு கொள்கை, டாக்டர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். வாரிசிலப்பு கொள்கைனா பார்த்தீங்கன்னா அரசு, அதாவது ஒரு ராஜாவுக்கு பார்த்தோம்னா ஆண் வாரிசு இல்லைன்னா
அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் கேப்சர் பண்ணிக்கிறவாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஜான்சன் லட்சுமி ஆகட்டும் இந்த மாதிரிக்கு சில இடங்களில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, விவசாய கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா சந்தால் கழகம், இண்டிகோ கழகம், தீன்பந்து மித்ரா கழகம், அடுத்து பாப்னா கழகம். இண்டிகோ கழகத்தை பொறுத்து தான் அது தீன்பந்தா மித்ராவே வந்திருக்கும். அடுத்து பாப்னா கழகம், தக்கான கழகம், பஞ்ச விவசாயிகள் இயக்கம், சாம்பிரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், 1920 மாப்ளா ரிபெலியன், நெக்ஸ்ட் பரதோடி சத்தியாகிரகம். இந்த மணிக்கே நிறைய விவசாய கட்சிகள்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரைக் டைம். ஆங்கிலேயருக்கு ஆரம்பகால ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால விவசாயிகள் கிளர்ச்சி. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா காந்தியின் காலத்தில் நடைபெற்ற விடுதலை போராட்ட டைம் நடந்த சத்தியாகிரகம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 10th ஸ்கூல் புக்கில் தான் மேபி இதுலேயே அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 19th சென்ச்சுரியில் நடந்த சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவுடைய சீர்திருத்தவாதிகளின் தந்தை அதாவது இந்தியாவின் நவீன சீர்திருத்தின் தந்தை அழைக்கப்படுவர் யார் பார்த்தா ராஜாராம் மோகன் ராய். இவர் தானே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேலேண்டது வெஸ்டர்ன் எஜுகேஷனால் வெஸ்டர்ன் எஜுகேஷனால் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு முற்போக்கான வாதங்களை முன் வச்சிருப்பார். ஓகேங்களா, இவர் வந்து தன்னுடைய தாய்மொழியான வங்க மொழியில புலமை பெற்றது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம், அரபியம், பாரசீகம் எல்லாம் வந்து ரொம்ப அவர் புலமை பெற்றிருப்பாரு. சமய சடங்குகளை மறுத்திருப்பாரு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் ராஜாராம் மோகன் ராய் தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். ஓகேங்களா, அதே போல மறைநூல்கள் அனைத்தும் இந்து மறைநூல்கள் அனைத்தும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடையே வலியுறுத்துகிறன்றோம் இதை சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் சமூகத்தில் நிலைவர் உடன்கட்டை ஏறும் சதி பழக்கத்தை வந்து இவர் வன்மையை கண்டிச்சிருப்பாரு. அதுக்காக உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடை செய்ய போராடி இருப்பார். இவர் முன் முயற்சியால் 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணியிருப்பார்னா சதியை ஒழிச்சிருப்பார் இந்தியாவில். ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 ஒரு கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டியிருப்பாரு. அங்கே வந்து இது சிலைகள் இல்லாத வழிபாடை தொடங்கி வச்சிருப்பாரு. சமய மத சடங்குகள் முறை தவிர்த்திருப்பாரு. நெக்ஸ்ட் பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாடு தவிர்த்தது மட்டும் இல்லாமல் அது வந்து சமய சடங்குகள் தவிர்த்திருக்கும். நெக்ஸ்ட் முதல் பிரம்மோற்சவ கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் மட்டும்தான் இருந்துச்சு. பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அது மக்களோட சென்றுச்சு. அப்படி பார்க்கும்போது ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் நாகஸ்ரீ தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் 1833 இறந்த பின்னாடி என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தந்தையரான தேவேந்திரநாத் தாகூர் வந்துட்டு அதாவது எப்படி பிரம்ம சமாஜம் இருந்ததோ அதோடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறையை தொடர்வார். இவர் வச்ச முக்கியமாக 4 கூறுகள் என்னன்னு பார்த்தோம்னா தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரே கடவுள் தான், அவரே இவ்வளவு படைச்சிருப்பாரு, அவர் ஒருவரை உண்மையின் எல்லையற்ற நாணம், நற்பண்போட சக்தியின் கடவுள், நிலையானவர், எங்கு நிறைந்திருப்பவர் அப்படிலாம் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் நம்முடைய வீடு பேரு பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவதையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது, நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்தும் உள்ளதுன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இவர் பின்பற்றிய பிரம்ம சமாஜம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கேசவ சந்திரசன், இவருக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் கேசவ சந்திரனுக்கு இந்த பிரிவினை ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் பின்பற்றிய பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் என்றோ, கேசவ சந்திரசன் பின்பற்றிய சமாஜம் சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, தேவேந்திரநாத் பார்த்தீங்கன்னா மிக சீர்திருத்தவாதியர் தான். ஆனால் சமாஜத்தில் வந்து பணியாற்றிய இளைஞர்கள் அதாவது யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்சஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளியேறிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க 1850s இறந்துட்டு தனியாக 1866 பிளவு ஏற்படும் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பாரு முற்போக்கு கவாதியாக இருந்தாலும் தன்னுடைய மகளை வந்து என்ன பண்ணியிருப்பாரு சிறுவதியிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, அதான் பிரச்சனையா இருக்கும். அடுத்து ஈஸ்வர சந்திரசேகர், வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா விதவை மறுமணத்துக்கு ரொம்ப முக்கியமாக பங்காற்றியிருப்பார். 1856 விதவைகள் மறுமண திருத்த சட்டம் இவர் முயற்சியால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா,
இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் தந்தை அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சொல்லுவாங்க. அடுத்து பிரார்த்தனை சமாஜ். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 பிரார்த்தனை சமாஜ் நிறுவுவாங்க. நிறுவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராவ் பாண்டுரங் மற்றும் சமாஜ்ல முக்கியமான உறுப்பினர் யார் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பண்டர்கர் மற்றும் எம்ஜி ரானடே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மகாதேவ் கோவிந்த் ரானடே என்ன பண்ணியிருப்பாருன்னா விதவி மறுமண சங்கத்தை 1861 ஏற்படுத்தியிருப்பாரு. பூனா சர்வஜனிக சபை வந்து 1870 தக்கான கல்விக் கழகத்தை 1887 நிறுவியிருப்பாங்க. சரி, தக்கான கல்விக் கழகத்தை 1884 நிறுவியிருப்பாங்க. அடுத்து இந்து புத்தெழுச்சி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆரிய சமாஜம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு 1875. ஓகேங்களா. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவருடைய போதனைகள் வந்து சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் மூலமாக துவக்கப்பட்டிருக்கும். குழந்தை மறுப்பு, விதவை மறுமணத்திற்கு, அதாவது இந்து மறை நூல்கள் சரி இவர் நூல்களோட போதனைகள் வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இவர் வந்து முக்கியமான இவருடைய முழக்கம் பார்த்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம். என்னது வேதங்களுக்கு திரும்பும் வந்து இவருடைய முக்கியமான கோட்ஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து இதோட முக்கியமான குரல் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஒரு சுத்தி இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. ஆரிய சமாஜம் சமூக சமர்த்தங்களில் கல்வி பரப்பும் பணிகளும் முக்கிய சாதனைகளும் புரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இவருக்கு அடுத்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்கத்தாவுக்கு பக்கத்தில் சத்திரேஸ்வர் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா பஜனை பாடல் மனமுறையை பாடுவது ரொம்ப வழிமுறையாக இருந்திருப்பாரு. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம புனித தாயான காளியின் தீவிர பக்தரான அவர் வந்து கடவுள் திருவிழாக்கள் முடிவற்றவனை அறிவிச்சிருப்பார். பின்னாடி இவர் தான் என்ன சொல்லியிருப்பார்னா ஜீவன் சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சீவன் என்பதை சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் என்னது இறைவனே அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர்கள் ராமகிருஷ்ண மிஷன் யாரால் ஆரம்பிக்கப்படும் பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கியமான சீடரான விவேகானந்தரால் ஏற்படுத்தப்படுது. ஓகேங்களா. இந்த அமைப்பு என்ன பண்ணோம் இலவச மருத்துவ உதவி, இயற்கை சீரங்க உதவுவது, இலவச கல்வி, இலவச மருத்துவ முறைகள்லாம் வழங்குது. சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பெயர் பார்த்தோம் நரேந்திரநாத். இவருடைய உண்மையான பெயர் பார்த்தோம் இவர் அழைக்கப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா. அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரே காலத்திற்கு அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கினை அவர் கண்டனம் செய்திருப்பார். இந்து சமூகத்திற்கு புத்துழைக்கக்கூடிய இந்திய இளைஞருக்கு அறைகோல் விடுத்திருப்பார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று என்ன சொல்லியிருப்பாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்பீச் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த தான் சிகாகோ மாநாடு. நெக்ஸ்ட் பிரமாண சபை பார்த்தீங்கன்னா மேடம் ஹெச்பி பிளாவாட்ஸ்கி அண்டு கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரமாண சபை 1875 ஆரம்பிக்கப்படுது. இவ்வாறு பின்னர் 1886 இந்தியாவில் சென்னையில் அடையாருக்கு மாற்றப்படுது. பிரமாண சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டது. நெக்ஸ்ட் அன்னிபெசன்ட் அம்மையார், அன்னிபெசன்ட்டுடைய பங்களிப்பு. ஆல்காட் மறைவுக்கு பின்னர் அமைப்பின் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது வந்து இந்த இயக்கம் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் இந்திய அரசியல முக்கியத்துவம் பெறுவதற்காக அன்னிபெசன்ட் அம்மையார் பங்களிப்பு. ஆல்காட்டோட மறைவுக்கு பின்னர் அமைப்பு தலைவர் அன்னிபெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து இதோட தலைமையகம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கும். இது வந்து இந்திய தேசிய அரசியல முக்கியத்துவம் பெற்றிருக்கும். இதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்க சங்கத்தை வந்து அமைச்சு அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதே போல இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படின்ட்டு அன்னிபெசன்ட் அம்மையார் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை தொடங்கியிருப்பாங்க. அன்னிபெசன்ட் முக்கியமான நூல் என்ன பார்த்தோம்னா என்னது இந்தியா விடுதலை பெற எவ்வாறு உயிரிட்டுறது, இந்தியா ஒரு தேசம். அவங்க முக்கியமான 2 நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா நியூ இந்தியா அண்டு காமன்வெல்த். நெக்ஸ்ட் ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜோதிபா கோவிந்த ராவ் புலே பார்த்தீங்கன்னா 1827 மகாராஷ்டிரா பிறந்திருப்பாரு. அவர் 1852
அவர் 1850 ஒடுக்கப்பட்ட முதல் பள்ளியை வந்து புனேல திறந்திருப்பாரு. சத்யசோதக் சமாஜ் எனும் அமைப்பை நிறுவியிருப்பாரு. சத்யசோதக் சமாஜ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, உண்மையே நாடுவோர் சங்கம் அப்படின்ட்டு பெயர். ஓகேங்களா. பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய பங்களிப்பு செய்திருப்பார். அப்புறம் இவர் குலாம்கிரி என்னும் குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம், அவர் வந்து முக்கியமான ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் தீவிர கருத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் குலாம்கிரி என சொல்லக்கூடிய இந்த நூலில். ஓகேங்களா. இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா இவருடைய மனைவியான ஜோதிராவ் புலே. சரி, ஓகே. பெண்களின் முன்னேற்றத்தை தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருப்பாரு. ஜோதிபா பெற்றோரில்லாத குழந்தைகளின் விடுதிகளையும் விதவிகளுக்கான காப்பங்களையும் உருவாக்கியிருப்பாரு. அவர் எழுதிய முக்கிய நூல் பார்த்தீங்கன்னா குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம் அப்படின்ட்டு பெயர். ஓகேங்களா. இந்தியன் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. நாராயணகுரு கேரளாவில் ஏழைப்பட்டிருக்கும் மகனாக பிறந்த நாராயணகுரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகள் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து துயரங்களும் கண்டு மனம் விரும்பியவர், மக்கள் மேம்பாட்டிற்காக என்ன பண்ணியிருப்பாரு, ரொம்ப முக்கிய பங்காற்றிருப்பார். இவர் ஏற்படுத்திய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஓகேங்களா. இவருடைய நிறைவிடம் ஏற்படுத்தப்பட்ட 100வது ஆண்டு நிறைவு விழா. ஓகேங்களா. இதில் தான் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுல இருந்து கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஐயன்காளி 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தாரு. அப்பகுதியில் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியாகும். குழந்தை இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா பேக்வர்ட் கமிட்டிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. அது பண்ண சாதி எதிர்ப்பு தலைவராக மாதிரி இருப்பார். அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடி இருப்பார். நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். சார் சையத் அகமது கான் டெல்லி உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சையத் அகமது கான் பார்த்தீங்கன்னா நவீன கல்வியுரிமை இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கி விளைவித்து அவர்களை கீழ்நிலைக்கு வைத்து விட்டதுன்னு கருதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து அவர் இஸ்லாமியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அரசு பணிகளையும் அறிவை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஃபார்வர்ட் திங்கிங்கான கருத்துக்களை வந்து சார் சையத் அகமது கான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து நெக்ஸ்ட் அலிகார் இயக்கம். சார் சையத் அகமது கான் தான் பார்த்தீங்கன்னா 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியன்டல் கல்லூரி நிறுவியிருப்பார். அலிகார் இயக்கம் என அவர் இயக்கம் வந்து கல்லூரி மையப்படுத்தி நடைபெற்றதாக பெயரை பெற்றது. ஓகேங்களா. 1820 கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாற்றம் பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு இயக்கம். இவ்வியக்கம் பழமையாவது முஸ்லீம் உலமாக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ரஷீத் அகமது கோரி ஆகிய தலைமையில் 1866 சஹரன்பூர்ல ஒரு பள்ளியை நிறுவியிருப்பார். ஓகேங்களா. மௌலானா முகமது உல்கன் தான் என்னென்ன பார்த்தீங்கன்னா தியோபந்த் பின்வந்த தலைவர். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத்துல் உல்மா இறையியலாளர்களின் அவை ஹசனுடைய கருத்துக்கான இந்திய ஒற்றுமையினும் ஒட்டுமொத்த சூழல்ல முஸ்லிம்களுடைய சமய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இது என்ன பண்ணுன்னா உதவும் அப்படின்ட்டு நம்புறாங்க. நெக்ஸ்ட் பார்சி சிறுத்தை இயக்கம் 1851 பதுர்ஜி நவ்ருஜி என்ன பண்றாருன்னா ரஹ்மானிய மத்யஸ்தன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என அமைப்பை ஏற்படுத்துறாரு. ராஷ்ட்ர உஃப்தார் உண்மை விளம்பி என்பது அதோடைய தாரக மந்திரமா இருக்கு. ஓகேங்களா. பெரம்ஜி மல்பாரி என்ன பண்றாருன்னா குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்படும் என இந்த இயக்கத்தை நடத்துறாரு. ஓகேங்களா. இச்சமூகம் ஃபெரோஷா மேத்தா, தீன் வாட்சா போன்ற தலைவர்களை உருவாக்கிய முக்கிய பங்கு. சீக்கிர சீர்திருத்தத்தை பொறுத்தளவுக்கு நிரங்கரி அண்ட் நாம்தாரி பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனமான பாபா தயால்தாஸ் நிரங்கரி அதாவது உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்திருப்பார். அடுத்து பாபா ராம்சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம். ஓகேங்களா. சீக்கிரில் நடைபெற்ற மற்றொரு சமூக சமயத்திருத்த இயக்கமாகும். நாம்தாரி இயக்கம் சீக்கிரின் அடையாளங்களான கிர்பான் வாளை தவிர கிர்பானை அணிய வற்புறுத்திருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் அவன் கையில் ஒரு வாள் நைஃப் பண்ணி வச்சிருப்பாங்களே அதை தவிர. அடுத்து தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். வள்ளலார் என பிரபமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர்ல பிறந்திருப்பார். ஓகேங்களா. தந்தையர் மறைவுக்கு பின்பு குடும்பம் சென்னையிலுக்கு மாறி இருப்பாங்க. நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என கருத்து வச்சிருப்பாரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் கல்லெஞ்சக்காரர்கள், அவர்களின் நானும் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னும் வள்ளலார் சொல்லியிருப்பார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் இணைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. பின்னர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றிருக்கும். 1866 கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களும் உணவு அணுன்னு கடலூர் மாவட்டத்தில்
வடலூர்ல என்னன்னா வடலூர்ல 24 இயங்கக்கூடிய ஒரு சத்திய தர்மசாலை நிறுவியிருப்பார். நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாக இருந்திருப்பார். பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது அப்படின்லாம் சொல்லியிருப்பார். யாரு? வள்ளலார் சுவாமிகள். நெக்ஸ்ட் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் ஆவார். ஓகேங்களா? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழியில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். இவர் வந்து சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தியிருப்பார். ஓகேங்களா? சாதித்து கொடியப்படியிலிருந்து ஒடுக்கப்பட்ட விடுதலை பெறுவதற்காக போராடி இருப்பார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்றவர். சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பியிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா அத்வைதானந்த சபா என அமைப்பை நிறுவியிருப்பார். 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினரும் சேர்ந்து திராவிடர் கழகம் என ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. மேலும் 1885 திராவிட பணி என்னும் இதழையும் தொடங்கியிருப்பார். திராவிட மகாஜன சபையை 1891 நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் இந்த திராவிட மகாஜன சபையுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருப்பார். பிரமாண சபை நிறுவியவர்கள் ஒருவரான HS ஆல்காட் மற்றும் பிரமாண சபை நிறுவர்களில் ஒருவரான கர்னல் HS ஆல்காட் மற்றும் 1898 இலங்கை சென்றவர் பிரமாண சபை நிறுவிய HS ஆல்காட் அவரோட தாக்கத்தினால 1898 இலங்கை சென்றவர் புத்த மதத்தை தழுவியிருப்பார். இவர் சென்னையில சாக்கிய பௌத்த சங்கம் என ஒரு அமைப்பு நிறுவியிருப்பார். 1907 ஒரு பைசா தமிழ் என்ற பெயர்ல ஒரு இதழையும் தொடங்கியிருப்பார். சரி, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதனால் தமிழகத்தில் நடந்த தொடக்க கிளர்ச்சிகள். ஃபர்ஸ்ட் பாளையங்கள் பாளையக்கார ஆட்சி முறையை பற்றி பார்க்குறோம். பாளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்குறாங்கன்னா 1529 1529 மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் அவருடைய தளபதியான இந்த முக்கிய அமைச்சரான அரியநாத முதலியாரோட என்ன பண்றாருன்னா இந்த பாளையக்கார முறை உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஒரு சிற்றரசு பாளையக்கார முறை. இந்த பாளையம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றரசை குறிக்கிறது. பாளையக்காரர்களை இங்கிலீஷ் மேன் எப்படி சொன்னாங்கன்னா பொலிக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாளையம் பார்த்தீங்கன்னா அரியநாத முதலியார் எத்தனை பிரிக்காம பார்த்தீங்கன்னா 72 பாளையங்களா பிரிக்கிறாங்க. முக்கியமாக பார்க்கும்போது இந்த பாளையங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல் காக்கும் கடமையாகவும் படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாளையக்காரருடைய காவல் முறை வந்து பார்த்தீங்கன்னா படிக்காவல் அரசு காவல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிழக்கு மற்றும் மேற்கு பாளையம் மொத்தம் 22 மன்னர்களால் பாளையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இதை வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்களா இருக்கும். அதாவது மதுரைக்கு கீழே இருக்கிற பகுதிகள். ஓகேங்களா? கிழக்கில் அமையப்பட்டதுன்னு பார்த்தோம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. அப்புறம் மேற்கே அமைஞ்ச பாளையங்கள் பார்த்தோம்னா ஊத்தமலை, தலைவன்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், ஜெமிலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் புலித்தேவர் புரட்சி 1855 பாளையக்கார புரட்சி பார்க்க போறோம். 1855 1801 புலித்தேவர் புரட்சி பார்த்தீங்கன்னா 1855 1867 வரைக்கும். ஹெரான் தலைமையிலான கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா மார்ச் 1757 மாபூஸ் கான் ஆர்காட் நவாபோட சகோதரனா யாருன்னு பார்த்தோம்னா மாபூஸ் கான் அவர் திருநெல்வேலிக்கு வந்து அனுப்பிச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போ மதுரை வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஈஸியாக விழுந்துடும். அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்படிய மருத்துவ வந்து புலித்தேவர் அடக்க கர்னல் ஹெரான் வந்து என்ன கர்னல் ஹெரான் வந்து சொல்லியிருப்பார். மேற்கு பாளையத்தில் இருந்த பாளையக்காரர்களிடம் புலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றதுனால இந்த மேற்கு பாளையத்தை மரவர் பாளையம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெரான் தன திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கியிருப்பாரு. கம்பெனி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அவரை திரும்ப அழைச்சது மட்டும் நிரந்தர பணியேற்றம் செஞ்சிருக்கும். பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் நவாப் சந்தா சாஹிப்பின் மூவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக் என்ற 3 பத்தானி அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வச்சிருப்பாங்க. அவர்கள் ஆர்காட்டு நவாபான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களோட கூட்டணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் சிவகிரி பாளையம் தவிர மிச்சம் எல்லாமே என்னன்னா இந்த புலித்தேவர் ஆரம்பித்த கூட்டுப்படையோடு சேர்ந்திருப்பாங்க. புலித்தேவர் வந்து மைசூர், ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவுடைய பெற முயல்வார். மராத்தரோடு போரில் ஆல்ரெடி இருந்தனால யாருக்கு ஹைதர் அலி வந்து புலித்தேவருக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடும். ஓகேங்களா? அது களக்காடு போர். நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலியில் செல்லும் படையை பலப்படுத்தியிருப்பாரு. கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படைவீரர்களை மாபூஸ் கான் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாரு ஃபைட் பண்ணியிருப்பாரு. மாபூஸ் கான் களக்காடு பகுதி தனது படைகள் நிலைநிறுத்த முன்பாக திருவிதாங்கரின் 2000 வீரர்கள் வந்து புலித்தேவர் படை வந்து இழந்திருப்பாங்க. களக்காடில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கான் படைகளும் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். புலித்தேவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வின் பண்ணியிருப்பாரு. யூசுப் கானும் புலித்தேவர் தலைமை ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரன் எதிர்ப்பு வந்து திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேய நேரடியாக தலைவருக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். 1956 1963 வரைக்கும் புலித்தேவர் தலைமையில் திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அனுப்பப்பட்ட யூசுப் கான், அதாவது கான் சாஹிப்னு சொல்கிறோம்ல, இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவோம் மருதநாயகன் சொல்லுவோம்.
அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து எதிர்த்து போரிட வந்திருப்பாரு. திருச்சாப்பள்ளியிலிருந்து தன் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேருவாரு. புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்காமல் இருந்திருப்பாரு. பிரெஞ்சு படையில் ஒருபுறமும் கைதலி மற்றும் மராத்திரியோடு மறுபுறமும் ஆங்கிலேய போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததுனால பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 என்ன பண்ணி வந்திருப்பாங்க. யூசுப் கான் பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல்ல கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதலை 2 மாதங்கள் நீடித்திருக்கும். இதுல பூலித்தேவர் 3 முக்கியமான கோட்டைகள் வந்து யூசுப் கான கட்டுப்பாட்டிற்கு போயிருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர். இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவம் முழுவதும் குறைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதனையடுத்து திருவாதூர், சேத்துரு, ஊத்துமலை, சுரண்ட பகுதிகள் எதிரிணியருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கிடுவாங்க. இது என்னன்னா பாளையக்காரர்கள் வந்து நடத்திய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 1764 யூசுப் கான் தூக்கிலிடப்படுவார். கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிலிருந்து சுற்றி வந்த பூலித்தேவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1764 வந்து நெற்கட்டு சேவலை மீண்டும் கைப்பற்றியிருப்பாரு. இருந்தாலும் 1767 கேப்டன் கேம்பல் என்பால் தோற்கடிக்கப்பட்டு தப்பி சென்றவர் நாடிலாம் என்ன பண்ணியிருப்பாரு, இறந்து போயிருப்பாரு. ஒண்டி வீரன் யாரும் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளான ஒன்றுக்கு தலைமையேற்றதா யாரு, ஒண்டி வீரன். நெக்ஸ்ட் வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1839 அரச குடும்பத்தில் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்திருப்பாரு. மன்னருக்கு ஆண் வாரிசில் இருந்து ஆண் பிள்ளையை போல இவங்க வளர்த்திருப்பாரு. ஓகேங்களா. இந்த அம்மையாருக்கு பார்த்தோம்னா பலரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளையும் வந்து கையில் ரொம்ப திறமையாக இருக்கும். அடுத்து இவங்களுக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழியில் புலமை பெற்றவர்கள் திரும்ப இருப்பாங்க. தனது 16 வயதில் வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பிறந்த குழந்தை யாரும் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். 1772 ஆர்காட் நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோனர் தலைமையிலான கம்பெனி படையில் இணைந்து காளையார்கோவிலை தாக்கியிருப்பாங்க. இதுல முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டிருப்பார். தனது மகளோட தப்பிச்ச வேலுநாச்சியார் கோபால் நாயக்கரோட தஞ்சம் வந்திருப்பாங்க. மறைந்து வாழ்ந்த காலத்துல வேலுநாச்சியார் வந்து ஒரு பரப்பரியை உருவாக்கியது மட்டும் இல்லாம ஹைதர்லிட்ட ஒரு கூட்டணி ஏற்படுத்திருப்பாங்க, ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இவர் வந்து ஹைதர்லிக்கு யாரோட தலைவர் லெட்டர் எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா இவருடைய தலவாய் ராணுவ தலைவர் தலவாய்ன்னு சொல்லுவோம். தலவாயோட பேர் யார் பார்த்தீங்கன்னா தாண்டவராயர். அவர் தான் வந்து கடிதம் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கமலில் இருந்த பிறகுகளை கடிதத்துல நம்ம டீட்டெயில்ஸ் எழுதியிருப்பாங்க. விருப்பாட்சியின் பாளையக்காரர் கோபால நாயக்கர் தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு, மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூச்சை நாயக்கரும் இடம்பெற்றிருப்பாங்க. ஹைதர் தம் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் சொல்லி வேலுநாச்சியாருக்கு தேவையான ராணுவ உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஆணையிட்டிருப்பாரு. வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் ஆயுதங்கள் குவிக்கப்படும் இடத்தை அறிந்து உளவாளி நியமிச்சிருப்பாங்க. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி ராணுவ உதவியோடு அவர் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றிருப்பாரு. இறுதியில மருதுசபையின் உதவினா அவர் மொழியும் சூட்டியிருப்பார். ஸோ வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியா திறந்தவர் குயிலி உடையாள் என்ற பெண்ணின் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றிருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய அந்த வெடிமருந்து பொருட்களுக்கான தூக்கி வச்சிருப்பாங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். தனது தந்தையரான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இறப்பிற்கு பின்பு பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரங்க தனது 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றிருப்பாரு. கம்பெனி நிர்வாகியான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா இவர் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதியிருப்பாங்க. பட் இனியும் தொடர்ந்து சமூகங்களால் கட்டபொம்மன் என்ன ஆயிருப்பாருன்னா கிளர்ச்சிக்கு ஆயிருப்பாரு. 1787 கம்பெனியுடன் நவாப் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி மைசூர் திப்பு சுல்தான் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையிலும் நிர்வாகம் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா. இல்லை வரி வசூலிக்கப்பட வேண்டிய வரியில 1/6 பங்கு நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிப்புக்கும் ஒதுக்கப்பட்டது. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னது இந்த வரி ரிலேட்டடாக வரதான் இந்த கிளர்ச்சி ஏற்படுத்தும் பிரிட்டிஷ்க்கு உங்களுக்கும். ஜாக்சனோட ஏற்பட்ட போது என்ன பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனிடம் வசூலிக்க வேண்டிய நிலைமையானது 1798 ஆண்டு வாக்கில் 3310 பக்கோடாக்களாக இருந்தது. இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கருவூல ஆட்சியர் வந்து ராணுவத்தை அனுப்ப முனைந்த போது மெட்ராஸ் அரசாங்கம் அதற்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, ஜாக்சன் ஆணையிட்டிருப்பாரு. அவர் போய் சந்திக்க முடியாது, குற்றாலம் அந்த இடத்துல போய் சிறுவழி உத்தரவு பார்க்க போயிருப்பாரு, ஆனால் போய் பார்க்க முடியாது. இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்று கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் போய் பார்க்க போகும்போது கண்டுக்காமே 3 மணி காக்க வச்சிருப்பாரு. இதெல்லாம் பொறுக்காத கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பாருன்னா சிவசுப்பிரமணியாரோட தப்பிச்செல்ல முயலும் போது உடனே ஊமத்துறை தன் ஆட்டோடு கோட்டைகள் நுழைந்து கட்டபொம்மனை தப்பு உதவி இருப்பாரு. பட் அதே சமயத்துல
ராமநாதபுரம் கோட்டை வாசல் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சில கொல்லப்பட்டிருப்பாங்க. சிவசுப்பிரமணியனாரும் என்ன பண்ணியிருப்பாரு, கைது செய்யப்பட்டிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழு அப்புறம் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க வக்கீல விசாரிக்க. அந்த குழு விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா அவர் 1080 பக்கங்களை கட்டணும், மித்தெல்லாம் செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஆர் லூசிங்டன் வந்துட்டு புதிய ஆட்சியர் நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. கட்டபொம்மனும் பாளையக்காரன் கூட்டமைப்பும் இதற்கு திண்டுக்கலின் கோபால நாயக்கர், ஆனமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்கள் உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கை மருதுபாண்டியர் ஏற்படுத்தியிருப்பாங்க. மருதுபாண்டியர் அதன் தலைவராக செயல்பட்டிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஒன்றை ஏற்படுத்தியிருப்பாரு. திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்துட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்காட் நவாபுடைய கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் சுவற்றிலும் ஒட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுல சிவகிரி பாளையம் வந்து இதுல என்ன பண்ண மாட்டாங்கன்னா இணைய மாட்டாங்க. அடுத்து மே 1999 மதராசில் இருந்த வெள்ளஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதியில் இருந்த படைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே திருநெல்வேலிக்கு அனுப்பியிருப்பாரு. கட்டபொம்மன் சரணடைய கோரி நிபந்தனை ஒன்று 1999 செப்டம்பர் 1 என்று வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. கட்டபொம்மன் பிடி கொடுக்காத பதிலால மேஜர் பானர்மன் கோட்டையை தாக்கியிருப்பாரு. பானர்மன் செப்டம்பர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தி என்ன பண்ணியிருப்பாரு, பானர்மன் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணமாக கேட்டுக்கொண்டார். பட் இருப்பினும் என்ன பண்ணல, கட்டபொம்மன் மறுத்ததுனால கோட்டையின் ரகசியங்கள் ராமலிங்கர் சேர்த்து அவர் அறிக்கையின் அடிப்படையில் பானர்மன் தாக்கல் ஊத்தியே தொடங்கியிருப்பாரு. அப்படி தொடங்கும் போது கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதல்ல சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருப்பாரு. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றார். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த விஜய ரகுநாத தொண்டைமான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, இவரை பிடிச்சு கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா. சிவசுப்பிரமணியன் நாகலாபுரத்துல செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. விசாரணையின் போது கட்டபொம்மன் தன்மை சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொண்டதுனால திருநெல்வேலிக்கு மிக அருகில் கைத்தாறு உள்ள பழைய கோட்டையில புளிய மரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவரை தூக்கில போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இவருடைய விசாரணை என்னைக்கு நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 16 1799 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து மருது சகோதரர்கள், பெரிய மருது என்று அழைக்கப்பட்ட வெள்ள மருது மற்றும் அவர் தம்பியார் சின்ன மருது ஆகிய இருவரும் சிவகங்கை முத்துவடுகநாதன் திறமையான படத்தளபதியாக இருந்திருப்பாங்க. காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்த பின்னாடி வேலுநாச்சியாருக்கு அரசுரிமை மீட்டுக் கொடுப்பதற்காக என்ன பண்ணிருப்பாங்க, மருது சகோதரர்கள் அரும்பாடு பெற்றிருப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டோட கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷார் எதிர்க்க திட்டமிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டபொம்மன் இறப்பிற்கு பின்பு ஊமத்துறைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடைக்கம்லாம் கொடுத்திருப்பாங்க. அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொலையிட்டதை விட கம்பெனியின் படைகளுக்கும் பெரு சேதத்தை அளவை ஏற்படுத்தியிருப்பாங்க. மருதுசகரி கலந்து சொன்ன இல்லையா 1700 1701 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துறையும் செவத்தையும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையில் தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்கள் தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றிருப்பாரு. பாஞ்சாங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். காலின் மெக்காலியின் தலைமையான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டை கைப்பற்றினால அவங்க மருது சகோதரர் மறுபடியும் சிவகங்கை அடக்கமாக இருப்பாங்க. தப்பியோடி ஊமத்துறையும் செவத்தையும் ஒப்படைக்கும் மருது பிரதர்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க செய்யாதனால என்ன நடந்திருக்கும், அவங்க படையெடுத்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. இதனடுத்து கேர்னல் அக்னியும் கேர்னல் இன்னோசன் அப்புறமா சிவகங்கை நோக்கி படையெடுத்து போயிருப்பாங்க. மருது சகோதரர் ஜூன் 1801 நாட்டின் விடுதலை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒன்று வெளியிடுவாங்க. ஓகேங்களா. இதான் என்ன பார்த்தீங்கன்னா 1881 ஆண்டு பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகேங்களா. ஆங்கிலேயர்கள் மே 1881 தஞ்சாவூர்லையும் திருச்சியில் இருந்த கலக்காரில் தாக்கியிருப்பாங்க. கலக்காரன் பிரான்மலையும் காளையார் கோவிலும் தஞ்சம் வந்திருப்பாங்க. அவங்க பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு இறுதியாக ராணுவம் சிறப்பான தலைமை கொண்ட ஆங்கிலேய கம்பெனி விஞ்சி நிற்கும். கழகம் தோற்றதால 1881 சிவகங்கை இணைக்கப்பட்டது. ராமநாதபுரத்திற்கு அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில 1881 அக்டோபர் 24 அன்னைக்கு மருது சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இதோடு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கர்நாடக உடன்படிக்கை 1801 1799 மற்றும் 1800 to 1801 ஆண்டு பாளையக்காரை கழகம் அடக்கப்பட்டதன் விளைவாக என்ன பண்ணியிருக்கோம், இதன் மேல கர்நாடக உடன்படிக்கையின்படி டைரக்டா பிரிட்டிஷ் வந்து தன்னுடைய ஆளுமையை முழுமையாக செலுத்திருக்கும் தமிழ்நாட்டு மீது. ஓகேங்களா. தீரன் சின்னமலை தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்திருப்பாரு. அவர் சிலம்பு, வில்வித்த, குதிரை ஏற்றம் மட்டும் இல்லாம நவீன போர்மனை கற்று தந்திருப்பாரு. கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருப்பாரு. அப்பகுதியில் மைசூர் சுல்தான்களின் கட்டுப்பாடு வந்திருக்கும். திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால்
இந்த பகுதி வரி வசூலிக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை திவான் வசூலிப்பட்ட வரிப்பணத்துடன் மைசூருக்கு திரும்ப கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரிப்பணம் முழுவதும் பறித்துக் கொண்டார். இரு முகமது அலியும் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலை வரிப்பணத்தை பிழுங்கி கொண்டதாக போய் சொல் அப்படின்னு சொல்லியிருப்பார். திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் அங்கேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இருப்பாரு. அதனால அந்த இடத்துக்கு பேர் என்ன பண்ண ஓடா நிலை அப்படின்ட்டு பேர். ஓகேங்களா. இறுதியா 1705 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டிருப்பார். நெக்ஸ்ட் வேலூர் பரிசு 1806. தென் தமிழகத்தில் பாளையக்காரர் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1992 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவுல சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாட்டங்களை பெற்றுக்கொண்டது. 1993 நடந்த ஆங்கில மைசூர் போர் முடிவுல கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டிருக்கும். 1798 தஞ்சாவூர் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுத்து அதே ஆண்டு கப்பங்கட்டு நிலைக்கும் தள்ளப்பட்டிருப்பாரு. கட்டபொம்மன் மறுசை இழப்பு காரணமா ஒட்டுமொத்தமா எல்லாமே யார் கையில போயிருக்கும், பிரிட்டிஷ் கையில போயிருக்கும். ஓகேங்களா. அடுத்து இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ராணுவத்துல சிப்பாயை பணியாற்றவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டிருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். இதனால கோபமா இருந்த இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கும் ஆங்கிலேயர் குறைவான மதிப்பளிப்பதும் மேலும் அவளுக்கு கோபத்தை அதிகமாக இருக்கும். இந்த தலைமை பார்க்கும்போது 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் சிப்பாய்கள் குடும்பங்கள் கடும் பொருளாதார சிக்கல இருப்பாங்க. அதே சமயத்தில் திப்புவின் மகன்களான குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில தங்கியிருக்கிற நிலையில என்ன பண்ணா, இது வந்து ஒரு புரட்சிக்கு வித்திட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர் ஜான் கரடாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறையும் அமைஞ்சிருக்கும். புதிய விதிமுறைப்படி இந்திய வீரர்கள் சீரழில் இருக்கும் போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது, விபூதி அதெல்லாம் போடக்கூடாது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. புதிய வகை தலைப்பாக எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றுவது போல இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதிய கேப்ல பார்க்கும்போது ஜீசஸோட சிம்பல் இருக்கும். அதுவும் என்ன இருக்குன்னா கடுப்பு எரிச்சல் ஏற்படுத்தியிருக்கும். 1886 ஜூலை 10 அதிகாலையிலே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள் கீழே இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோட்டைக்கு வெளியில இருந்த மேஜர் குட்ஸ் ஆர்காட்டி குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தா கேப்டன் யங்கின் தலைமையான குதிரைப்படை பிரிவு காலை 9 மணிக்கு வந்து இந்த போராட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, அடக்கியிருப்பாங்க. இன்பிட்வீன் இடையில என்ன பண்ணிருப்பாங்க, திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்துல ஜில்லஸ்பி வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடுக்கியிருப்பார். நீதிமன்ற விசாரணையில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் தூக்கில் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொல்லப்பட்டிருப்பாங்க. இறுதியில அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் புரட்சிக்கு காரணமாக என்று கருதப்பட்டு அவங்கள பணி நீக்கம் செய்ததோடு அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி கூப்பிட்டுக்குருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். 1757 ஜூன் 23 நடைபெற்ற பிளாசி போர்ல வங்காள நவாபான சிராஜ் உத் தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. ஆங்கிலேய படையின் தலைவர் ராபர்ட் கிளேவ் வங்காளத்தின் நவாப் படைக்கும் தலைமையேற்றிருந்தவருமான சிராஜ் உத் தௌலாவும் சித்தப்பாவும் மிர் ஜாஃபரின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டு இருப்பாரு. பிளாசி போர், பக்சார் போர்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா முன்னாடியே நம்ம ஏத்தலையே. நெக்ஸ்ட் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின எதிர்ப்பு. பல்வேறு சமூக சமயத்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் காரணமா இந்தியாவில் நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடை மற்றும் தீவிரமான போக்கு நிலவும். ஓகேங்களா. இதன் அடிப்படையில் பல்வேறு இயக்கங்கள் உருவாகும். அப்படி உருவாக்கின காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மறுசீரமைத்தன கிளர்ச்சிகள், சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை, மக்களின் கிளர்ச்சிகள் இது ஒரு முக்கியமான பாடமா இருக்கும். வருவாய் முறையில் மாற்றங்கள். இந்தியா முழுவதிலும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி ரிஃபார்ம் பண்ணனால தனி சொத்துரிமை பற்றி எந்த விரிவான திட்டமும் நடைமுறையில் இருந்திருக்காது. நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுவதும் கீழ்குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை ரொம்ப சிக்கலாக்கியிருக்கும். ஜமீன்தார் தன்னிடம் இருந்த நிலத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்த நிலப்பரப்புகளுக்கு கீழ்குத்தகைக்கு விட்டுருப்பாங்க. ஓகேங்களா. அது விவசாய வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிருக்கும். அடுத்து விவசாய கிளர்ச்சியை பொறுத்த அளவுக்கு 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசி இயக்கம் ஹாஜி ஹரியத்துல்லா என்பவரால் 1818 பராசி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். 1839 சரியதுல்லா மறந்த பின்னாடி
இந்த கிளர்ச்சிக்கு அவர் மகன் டுடுமியன் வந்து தலைமையேற்றிருப்பாரு. அவர் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம டுடுமியன் என்ன சொல்லியிருப்பான்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு டுடுமியன் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகிய இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு இந்த டுடுமியன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. 1862 டுடுமியன் மறைந்த பிறகு 1770 நோவாமியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் என்ன பண்ணிருக்குன்னா புத்துயிர் பெற்றிருக்கும். அதுக்கடுத்து பரசத்தில் வகாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது. பெங்காலில் பார்த்தீங்கன்னா 1827 இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வகாபி போர்கள் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவர் டுடுமீர் பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றிருப்பாரு. ஜமீன்தாரி முறையில் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பார். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரிவிஷன் கிளாஸ் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.